இன்றைக்கி நாம் வீட்டிலையே பச்சரிசியிலேருந்து பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செஞ்சு காட்ட போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக அரிசி முங்குற அளவுக்கு தண்ணியும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்கும் அப்படின்னா அப்போ தான் அரிசி மாவு நமக்கு நல்ல வெள்ளையாக கிடைக்கும். ரேஷன் அரிசின்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல கலராக கிடைக்கிறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ உப்பு சேர்த்து கலந்துட்டு இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை வெயிலில் காய வைக்கணும். நியூஸ் பேப்பர் மேலே அரிசி அந்த மாதிரி நல்லா பரத்தி வெயிலில் வச்சுக்கிடலாம். நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான வெயிலாக இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. அரிசி நல்லா காயணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஈரப்பதம் ஒரு 3/4 போயிருந்தாலே போதும். இப்போ நான் அதை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்து 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சை இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பவுடராக எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் திப்பியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நாம் இதை சளிச்சு எடுக்கணும். அதுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு இப்போது இதில் அரைச்ச மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி சலிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சலிக்கும் போது நமக்கு ஃபைன் பவுடராக கிடச்ச மாவு கீழே பேப்பருக்கு வந்துடும். திப்பியாக இருக்கிறது ஜல்லடையிலே நின்றுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம 2 பேட்ச் அரிசியையுமே சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். மேலே இருக்கிற திப்பி என்ன செய்யணும்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மறுபடியும் சுத்த விட்டு இந்த மாதிரி நம்ம ஜலிச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக கொஞ்சம் மூலம் நமக்கு வேஸ்ட் வரும். அது வேஸ்ட் தான். அதை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா மாவையுமே நல்லா இந்த மாதிரி அரைச்சி ஜலிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ அரிசிக்கு எனக்கு எவ்வளோ மாவு கிடச்சிருக்குன்னு. இதை நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பசெல்லாம் போகிறதுக்காக நீங்கள் ஒரு பேனில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்கிறதுனால வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா மாவு பாருங்கள் நல்ல இந்த மாதிரி பூவாக நமக்கு கிடச்சிரும். கலரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே பச்சரிசி மாவு எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு. இதை ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோன்னா உண்மையிலே யாரும் நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்ல கலராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி, டிஃபன் ரெசிபி எல்லாமே செஞ்சுக்கிடலாம். கடையில் மாவு வாங்கி செஞ்சால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாவில் செய்யும் போதும் இருக்கும். கட்டாயம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். ஆனால் வேலை ரொம்ப ஈஸி. செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்ச மாவில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. உடம்புக்குமே ரொம்ப ஹெல்தி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு 3 மாதம் வரைக்குமே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.